காலை வணக்கம் புதியகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இனியவா என்று கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. வருண் அண்ட் சௌமியா கூட காலை வணக்கம். வருண், என்னது டிஃப்ரெண்டா இன்னைக்கு காலை வணக்கம்லாம் வருது? இல்லை, இன்னைக்கு நீங்கள் ஏதாவது மௌன விரதம்ல இருக்கீங்களா? ஆக்சுவலா நான் விசில் அடிக்கிறது விசில் மாதிரி கேட்டுச்சா? ஓ, விசில் அடிச்சிங்களா? ஹலோ, இன்னைக்கு இன்டர்நேஷனல் விசிலர்ஸ் டே. நான் ஒரு ப்ரொஃபஷனல் விசிலர். நான் வந்து விசிலர்ஸ் கவலைப்பட வேண்டிய விஷயம். நீங்க வந்து விசில் அப்படிங்கிற பேர்ல ஏதோ ஒன்று பண்ணிட்டுலாம் விசிலர். நான் எத்தனை ஸ்ட்ரீட்ல நின்று விசில் அடிச்சிருக்கேன்னு தெரியுமா உங்களுக்கு? இல்லைங்க, நான் வேற ஏதாவது சொல்லிட போறேன். இல்ல, எவ்வளவு தூரத்துல இருந்து நான் வந்து யாரை கூப்பிட்டேன்னு அவங்க திரும்பி பார்த்துருக்காங்க தெரியுமா விசில்ல? கிரேட். நீங்க ஒரு விசிலர், நான் ஒத்துக்கிறேன் ப்ளீஸ். ஆனா இன்னைக்கு நம்ம சீரியஸா கொஞ்சம் விசில் பத்தி நம்ம பேசலாம். விசில் பத்தி எப்படிங்க சீரியஸா பேசுறது? ஏன்னா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ படத்துக்கு போயிட்டு எனக்கு பிடிச்ச ஹீரோ பார்த்து நான் விசில்லாம் அடிச்சிருக்கேன். ஒரு பிளிஸ்ஃபுல்லான ஃபீலிங். அதை பத்தி எப்படி சீரியஸா பேசுறது? அது வந்து சரிதான். நம்ம சந்தோஷமா இருந்தா விசில் அடிக்கணும், ஜாலியா இருக்கணும் அப்படின்னு வந்து தோணும். ஆனா விசில் அடிக்கிறது அப்படிங்கறது வேற, விசில் இசைக்கிறது அப்படிங்கறது வேற. இதுல டிஃபரன்ஸ் இருக்கா என்ன? அட, உங்களுக்கு எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது நம்ம கெஸ்ட் வந்து பேசினதுக்கு அப்புறம் தான் தெரியும். எந்த விஷயமா இருந்தாலும் மூச்சு பயிற்சி சரியா பண்ணாதான் பண்ண முடியும் அப்படிங்கிறது பேசிக் இல்லையா? அதனால ஒரு ஆசனா கத்துப்போம். நம்மளோட கரெக்டா நம்மளோட உடம்பு வந்து நம்மளே புரிஞ்சுக்கிட்டா அப்படிதான் வந்து இந்த மாதிரி டேலண்ட்ஸ் எல்லாம் புதுசு புதுசா நம்மளே வந்து கத்துக்க முடியும். அதனால இன்னைக்கு என்ன ஆசனா கத்து கொடுக்க போறாங்க அப்படின்னு பார்க்கலாம். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது மகர்ஷி அவர்களால் வடிவமைக்கப்பட்ட எளிய முறை கால் பயிற்சி செய்ய இருக்கிறோம். 2 கால்களையும் நீட்டிக்கொள்ளலாம். 2 கால்களும் சேர்ந்து இருக்கட்டுங்க. 2 கைகளையும் உள்ளங்கைகள் தரையில் இருப்பது போல் கொஞ்சம் இடுப்பை ஒட்டி 2 கைகளும் வந்திருக்கணுங்க. முதுகன் தண்டும் தலையும் நேராக இருக்க வேண்டும். இப்பொழுது 2 கால்களுக்கிடையே ஒரு 1.5 அடி இடைவெளி. அடுத்ததாக 2 காலுடைய சுண்டு விரல்களையும் தரை மீது இருப்பது போல் 2 கால்களையும் கொண்டு வருகிறோம். கால் பயிற்சியுடைய முதல் நிலை, இன் என்று சொல்லும் பொழுது 2 கால்களுடைய பெருவிரலையும் முடிந்த அளவிற்கு முழங்கால்களை தூக்காமல் உள்நோக்கி திருப்பி பூமியை தொடுவது போல் கொண்டு வர வேண்டும். உங்களுடைய மனம் முழுமையாக உங்களுடைய பாதத்தின் மீது இருக்க வேண்டும். ஸ்டார்ட். இன், 2 பெருவிரல்களையும் உள்நோக்கி பூமியை தொடுவது போல். இப்போ அவுட் என்று சொல்லும் பொழுது மீண்டும் 2 கால் சுண்டு விரல்களையும் மீண்டும் தரையில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். ஸ்டார்ட். அவுட். ஸ்டார்ட். இன், அவுட், இன், அவுட். நார்மல். இது கால் பயிற்சியினுடைய முதல் நிலை. கால் பயிற்சியினுடைய 2வது நிலை செய்கிறோம். இப்பொழுது 2 கால்களுக்கிடையே அந்த இடைவெளி குறைத்து கொள்கிறோம். ஒரு அடி இடைவெளி. இப்பொழுது 2 கால்களையும் ஒரே பக்கமாக சாய்க்க இருக்கிறோம். வலது பக்கமாக, பிறகு இடது பக்கமாக. ஸ்டார்ட். ரைட். 2 கால்களையும் வலது பக்கமாக சாய்த்திருக்கணும். வலது காலனுடைய சுண்டு வரல் தரையை தொட்டு இருக்கணும். இடது காலனுடைய பெருவிரல் வலது குதிங்காலை ஒட்டி வந்திருக்கணும். லெஃப்ட். ஸ்டார்ட். ரைட், லெஃப்ட், ரைட், லெஃப்ட். நார்மல். இப்போ அடுத்ததாக கால் பயிற்சியினுடைய 3வது நிலை செய்ய இருக்கிறோங்க. இந்த நிலைக்கும் 2 கால்களுக்கிடையே 1 அடி கேப் இருக்கணும். பாதங்களை மட்டும் சுத்த இருக்கிறோம். முதல்ல வலச்சுழலாக, பிறகு இடச்சுழலாக, மீண்டும் வலச்சுழலாக. 1 2 3 4 5. நார்மல். கால் பயிற்சியினுடைய முதல் 3 நிலைகளை முடித்திருக்கிறோம். வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஃபார் த ஆசனா. சௌமியா, நீங்கள் சொன்னீங்க வந்து எல்லாருமே சந்தோஷமாக இருந்தால் தான் விசில் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒருத்தர் சந்தோஷப்படுத்த தான் விசில் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் டெய்லி நம்ம பசியில் இருக்கும்போது ஒருத்தர் விசில் அடிப்பார். அது யாருன்னு தெரியுமா? யார் அது? குக்கர் தாங்க. அதுவும் சரிதான். பால் குக்கரும் சரி, இல்லை வந்து நார்மல் குக்கரும் சரி, அவங்க விசில் அடிக்கும் போது ஐயோ சீக்கிரம் அடிச்சு தலமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இப்போ ஆஃபீஸில் ரொம்ப டென்ஷனாக இருக்காங்கல்ல, ஏதோ ஒரு வேலை செய்கிறாங்க, ரொம்ப டென்ஷனாக இருக்குது அப்படிங்கிற சமயத்தில் அவங்களுக்கு நல்லா விசில் அடிக்க வரும் அப்படின்னா விசில் பண்ணிக்கிட்டே அந்த வேலையை வந்து செஞ்சாங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அவங்க ரொம்ப
லைட்டா ஃபீல் பண்ணுவாங்க. ஓ மை காட், தப்பி தவறி யாராவது கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னா விசிலிட்டே போயிட்டு அவங்களை தூக்கினா கூட அவங்க சந்தோஷப்படுவாங்களோ. அவர் வந்து ஃபேஸ்லயே பஞ்ச் பண்ணுவாரு. ஏங்க இப்படி பஞ்ச் டைலாக்லாம் ஓடுறீங்க. பட் எனவே நம்ம வந்து ஒழுங்கா பேசணும் அப்படின்னா ஒரு குட்டி பிரேக் தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறேன். போயிட்டு வந்து உடனே நிறைய விஷயங்கள் நல்லா தான் எடுத்து சொல்லுவோம். புதிய எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனியவை இன்று. வெல்கம் பேக். புதிய எஃப்எம் ஸ்டேஷன்ல இனியவா என்று கேட்டுட்டு இருக்கீங்க. அவர் நான் சௌமியா கூட இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா விசில் பண்ணா ஸ்ட்ரெஸ்லாம் கம்மியாயிடும். ஓகே, ஆனாலும் நம்மளுக்குள்ள இருக்கிற பிரச்சனைக்கான தீர்வு வந்து சித்த வைத்தியத்துல தானே கிடைக்கும். அப்படியா? நம்மலாம் ஒரு பருத்தி வீரர்களா மாறணும்னா வந்து இன்னைக்கு நம்ம சித்த வைத்தியர் எடுத்துட்டு வந்த பருத்தி விதை சூரணத்தை குடிச்சே ஆகணும் அப்படிங்கிறீங்க. அது என்ன பருத்தி விதை சூரணம்? அது தெரிஞ்சா அதை நானே சொல்லிடுறேன். நான் ஏன் அவரை கூப்பிடுறேன்? இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேர் தெரிஞ்சு வச்சுக்கோட அப்படியே நம்ம ஒதுங்கிடுறது. அதை பத்தி நம்ம மகத்துவத்தெல்லாம் அவர் சொல்லிட்டேன்னா அந்த பிட்டே எடுத்துட்டு போய் எல்லாருக்கிட்டையும் போட்டு நான் வந்து போயிருவேன். கிரேட் கிரேட். ஸோ அதே மாதிரி நானும் நிறைய வந்து பேர்லாம் வாங்கணும். ஸோ என்னன்றதை சொல்லுங்க சார். நலம் அன்புடன் பகுதியில் வீட்டில் எளிதாக தயார் செய்து கொள்ளக்கூடிய மருந்துகளை பற்றி பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய மருந்து பருத்தி விதை சூரணம். அதாவது பருத்தி காட்டன் இருக்குல்லையா, அதனுடைய விதையிலிருந்து தயார் செய்து கொள்ளக்கூடிய ஒரு எளிமையான சூரணத்தை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதற்கு தேவையான சரக்குகள்னு கேட்டிங்கன்னா பருத்தி விதை, நெற்பொரி, நெற்பொரி இருக்குல்லையா, பொரி நம்ம சாப்பிட்ற பொரி, அந்த பொரி, திப்பிலி, ஏலம், இது 4 சரக்குகளையுமே சம அளவு எடுத்துக்கணும். 50-50 கிராம்னா 4மே 50-50 கிராம் எடுத்துக்கணும். எல்லாத்தையும் தனித்தனியாக பொடித்து ஒன்றாக கலந்துக்கணும். ஒவ்வொன்றும் சம அளவு கலந்து எடுத்துக்கிறது தான் சூரணம். இந்த சூரணத்தை நம்ம வந்து சளிச்சு நன்றாக பயன்படுத்த வேணும். அப்போ தான் நன்றாக ஃபைன் பவுடர் இருந்தால் தான் ஈஸியாக குடலில் வந்து அப்சார்ப் ஆகும். இந்த பருத்தி விதை சூரணத்தை நம்ம 1லேருந்து 2 கிராம் அளவு எடுத்துக்கலாம். காலை மாலை 2 வேளையும் உணவுக்கு முன்னாடி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சுடுதண்ணியில் கலக்கியோ இல்லை தேனில் குழப்பியோ அதை சாப்பிட முடியும். சில பேருக்கு பாலில் கலந்து இந்த தேன் சுடுதண்ணியெல்லாம் பிடிக்கலைன்னா பாலில் கலந்து சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். எதற்காக பயன்படுத்துறதுன்னு பார்த்தீங்கன்னா வாந்தி, விக்கல் போன்ற நோய்களுக்கு இந்த பருத்தி விதை சூரணத்தை வந்து பயன்படுத்த முடியும். சிலருக்கு வாந்தி இடைவிடாமல் இருக்கும். விட்டமின் சி டெஃபிஷியன்சினால் கூட இருக்கலாம், பல்வேறு காரணங்களால் இருக்கலாம். அந்த குமட்டல், வாந்தி போன்ற பித்தம் சம்மந்தப்பட்ட நோய்களையும் சளி சம்மந்தப்பட்ட இந்த விக்கல் நோயினை முற்றிலுமாக குணமாக்குவதற்கு இந்த பருத்தி விதை சூரணத்தை நம்ம தயார் செய்து கொள்ளலாம். ஒரு முறை தயார் செய்து கொண்டால் ஒரு 3 மாதம் வரை வச்சிருந்து இதை பயன்படுத்த முடியும். விக்கல், இடைவிடாத விக்கலுக்கும் வாந்திக்கும் ஒரு மிகச்சிறப்பான ஒரு மருந்தாக இருக்கும். செய்யக்கூடிய சரக்குகளுமே வீட்டில் இருக்கக்கூடிய சரக்குகள் தான். இதை வைத்து ஒரு எளிமையான சூரணம் செய்து விக்கலிலிருந்தும் வாந்தியிலிருந்தும் முற்றிலுமாக விடுபட முடியும். பருத்தி விதை சூரணத்தை பற்றி பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஒன்றும் இல்லைங்க, புத்தகத்தை வந்து பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு புத்தகத்தை எழுதின எழுத்தாளர் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்றத கேட்க போகிறோம். ஜேன் ஆஸ்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்காங்க, இங்கிலீஷ் ரைட்டர். அவங்கள பற்றி நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. எம்மா அது மாதிரியான கிளாசிக்ஸ்லாம் கூட எழுதியிருக்காங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, எவ்வளோ பெரிய ஜீனியஸாக இருந்துக்கிட்டோம், இல்லை எவ்வளோ பெரிய வந்து அவங்க வந்து ஒரு தகுதி இல்லாதவங்களாக தான் கூட இருந்துக்கிட்டோம், பட் யாராக இருந்தாலும் அவங்கள நான் எப்போ மதிப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புத்தகத்தை ரசித்தா மட்டும்தான். அப்படியே அவங்க ரசிக்கல அப்படின்னா அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவங்கள என்னால் சகிச்சிக்கவே முடியாது, அவங்க ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு கிரேட் ஸ்காலர்ஸா இருக்கட்டும், இல்ல வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ண ஒருத்தரா இருக்கட்டும், அவங்க கிட்ட வந்து கண்டிப்பா இந்த புக் ரீடிங் ஹேபிட் இருந்தே இருக்கும். இது வந்து நான் 100% அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அவங்க வந்து அந்த புக்ஸ் எல்லாம் வந்து ரீட் பண்ணதான் அவங்களுக்கு நிறைய என்ன சொல்றது ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து ஓபன் ஆகுது. பண்படுத்தப்பட்ட ஒரு நிலம் மாதிரி மாறுறாங்க, அந்த மாதிரி மாறுறாங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அப்படி எல்லாருமே மாறலாமா இப்போ? கண்டிப்பா. பாஷோவின் ஜென் கதைகள் அப்படிங்கிற அந்த புத்தகத்தில் பாஷோவை பற்றி அவர் வந்து நிறைய எழுதியிருக்கார். பாஷோவோட வாழ்க்கை, அவர் வாழ்ந்த நாட்கள், 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு கவிஞர். அவர் ஒரு நாடோடி. அவருடைய வேலை என்னென்னா இந்த ஜென் கவிதைகள் எழுதுறது தான் அவருடைய பணி. அதாவது பார்த்திங்கன்னா துறவிகளும் அறிவாளிகளுமே எழுதி கொண்டிருந்த ஹைக்கூவை சாதாரண மக்களும் வந்து எழுதுகிற அளவுக்கு அந்த கவிதையை கொண்டு வந்தது பாஷோ அப்படின்னு வந்து இந்த நூலில் எஸ் ராமகிருஷ்ணன் குறிப்பிட்டிருக்காரு. இந்த புத்தகத்தில் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கவிதையை பற்றி. அதில் வந்து ஜீன கவிஞர் வந்து லிங்லி அப்படின்னு ஒரு கவிஞரை வந்து அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, வாட் இஸ் ஜென் போய்ட்ரி அப்படின்னு கேட்கும்போது, ஜென் கவிதைனா என்ன அப்படிங்கிற ஒரு ஊமை எப்படி 2 பேர் பேசிக்குவாங்க அப்படின்னா சைகை மூலமாக பேசிக்குவாங்க, சொற்களற்று பேசுவாங்க. ஸோ ஒரு கவிதையை நீங்கள் படித்த பிறகு அந்த இடத்துல சொற்களும் அர்த்தமும் மறைந்து போய் உங்களுக்கு வேறொரு சிந்தனை அங்கே உருவாகிற போது பல்வேறு சிந்தனைகள், ஒரு கவிதையின் வழியாக பல்வேறு சிந்தனைகள் உருவாக வேண்டும். அது மாதிரி பார்த்திங்கன்னா ஜென் கவிதை ஒவ்வொன்றுமே நிறைய ஒரு 3 வரி நீங்கள் படிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அதை பற்றி ஒரு 4 பக்கம் உங்களால் வந்து பேச முடியும். அந்த அளவுக்கு வந்து அதில் ஆழமான சிந்தனை இந்த ஹைக்கூ கவிதையில் இருக்குது. ஜென்ங்கிறது வந்து 3 வரி, அதுக்கு ஒரு இலக்கணம் இருக்குது, 5, 7, 5 அசைகள் கொண்டது. அது வந்து குறியீடுகளோடு, பருவநிலைகளோடு, வாழ்வியல் சிந்தனைகளோடு தான் இந்த ஹைக்கூ கவிதைகள் வந்து அங்கே எழுதப்பட்டிருக்கு.
இப்போ உலகம் பூரா வந்து இந்த ஹைக்கூ கவிதை வடிவம் வந்து மிக பிரசித்தி பெற்றதாக இருக்குது. பாசோவின் ஜென் கவிதைகள் என்ற நூல் வந்து முக்கியமான ஒரு 4-5 வரியை வாய்ச்சி காட்டலான்னு நினைக்கிறேன். ஜென் கவிதைகள் ஜென் பௌத்த கோட்பாட்டின் சாரத்தில் ஊறியவை. பௌத்த சிந்தனை மரபில் ஜென் ஒரு தனி வழி. இந்த முறையில் மதம் உருவாக்கி வைத்த எதற்கும் இடமில்லை. மனதை அறிவதும் தனது அடையாளங்களை விளக்கி உலகை காண்பதும் துளியிலும் பிரம்மாண்டம் இருப்பதை அறிந்து கொள்வதிலுமே ஜென் நாட்டம் கொள்கிறது. ஒரு விதமான அகத்தேடலே ஜென் கவிதைகளின் அடிநாதம். இந்த வரிகளை நீங்கள் வந்து ஓரளவு உள்வாங்கிக்கிட்டிங்கன்னா இந்த ஜென் கவிதை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அதில் வந்து ஒரு அழகான ஒரு கவிதை வந்து வருது. அதாவது, இந்த வீட்டில் திருடன் விட்டு சென்றது பால்கனி நிலவு மட்டுமே அப்படின்னு ஒரு கவிதை வருது. இந்த கவிதை வந்து மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சாதாரண ஒரு கவிதை மாதிரி தெரியும். இது 3 வரி தான், இதில் என்ன இருக்குது அப்படின்னா, இது ஆழமான ஒரு சிந்தனை இந்த கவிதைக்குள்ளே இருக்குது. அதை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது, ஒரு கவிஞன் வீட்டில் வந்து ஒரு திருடன் வந்து பார்க்கும்போது அங்கே என்ன இருக்கும் அப்படின்னா, வெறும் புத்தகங்களும் ஒரு நோட்டு, காசெல்லாம் ஒன்றும் இருக்காது, பொருட்கள் இருக்குது, விலை உயர்ந்த பொருட்கள் இருக்காது. அவன் தேடி கீடி பார்த்து கலைச்சிட்டு போன பிறகு அவர் வேடிக்கையாக சொல்கிறாரு, என்கிட்டேருந்து எதையுமே எடுத்துகிட்டு போகல, ஆனால் அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த நிலவை மட்டும் விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த வாழ்க்கையோட, அதாவது ஒரு துயரத்தை ஒரு சந்தோஷமாக அந்த கவிதையில் ஒரு மாற்றி தருகிற விஷயம் வந்து நம்ம மகிழ்ச்சி அடை செய்கிறது அந்த மாதிரி கவிதைகள் படிக்கும்போது. அதாவது இருப்பு, இன்மை, இந்த மாதிரியான விஷயங்கள் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த மாதிரியான ஜென் கவிதைகள் படித்தோம்னா நம்ம நிறைய தெரிஞ்சு கொள்ள முடியும். இந்த நூலில் இன்னொரு அழகான ஒரு ஜென் கவிதை வந்து எஸ். ராமகிருஷ்ணன் குறிப்பிட்டிருக்காரு. கோயில் மணி மேல் ஓய்வெடுக்கும் வண்ணத்து பூச்சிக்கு நல்ல உறக்கம், மணி ஒலிக்கும் வரை. மணிங்கிறது வந்து ஒரு உலோகப் பொருள். இப்போ இந்த உலோகப் பொருள் மேலே ஒரு உயிர்ப்பான பொருள் வந்து உட்கார்ந்து அந்த மணியை வந்து உயிர்ப்பிக்க செய்யுது. நம்ம கண் முன்னாடி வந்து அந்த ஒரு பெரிய ஒரு மடாலயம், ஒரு உள்ளே வந்து ஒரு ஒரு அந்த ஜென் சம்மந்தப்பட்ட கடவுள், இது மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம கண்ணு முன்னாடி வந்து உயிர்ப்பிக்க செய்து அந்த வண்ணத்துப்பூச்சியினுடைய அந்த ஒரு காட்சி. அது எவ்வளோ நேரம் அந்த வண்ணத்துப்பூச்சி தூங்கிக்கிட்டே இருக்கும் அந்த மணியின் மேலே, அந்த மணி எப்போ ஒலிக்கும், திரும்ப ஒலிக்குமா ஒலிக்காதா, இது மாதிரியான சிந்தனைகளை அந்த கிளர்த்தி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு கவிதை இந்த கவிதை. எனக்கு ரொம்ப என்னை மனதை ஈடுபட செய்த ஒரு கவிதை. இன்னொன்று என்னென்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு மலை முன்னாடி, அந்த மலை மிக அமைதியாக இருக்குதுன்னு வச்சுங்களேன். அப்போ ஒரு கவிஞன் எழுதுகிறான், ஒரு பாஷோ போன்ற ஒரு கவிஞன் வந்து என்ன எழுதுகிறான்னா, ஒரு சில்வண்டின் சத்தம் கேட்டபோது மலையின் மௌனம் ஒரு முறை அசைந்து திரும்புகிறது அப்படின்னு எழுதும்போது இந்த கவிதை நமக்கு எவ்வளோ பெரிய விஷயத்தை சொல்லுது. அதாவது அது வரைக்கும் நம்ம வந்து அந்த மலை முன்னாடி நின்றுட்டு இருந்திருப்போம், ஆனால் அந்த மலை நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காது. இந்த சில்வண்டு அந்த மலைக்கு முன்னாடி கத்தும்போது மலையினுடைய மௌனமே நமக்கு வந்து ஒரு முறை அசைந்து திரும்புகிறது அப்படின்னு அந்த வரியை படிக்கும்போது நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு அதிர்ச்சி வந்து நம்ம மனதை வந்தடையும், எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக அந்த தருணம் மாறுகிறது. இப்படி தான் வந்து ஒரு ஹைக்கூ கவிதையை வந்து நம்ம ஒவ்வொன்றையும் படிக்கும்போது ஆள் மனதில் ஒரு விதமான ஒரு அகத்தூண்டுதல் ஏற்படுது, அகத்தேடல் உண்டாகிறது. சாதாரண சின்ன சின்ன விஷயங்கள், இப்போ நான் சொன்ன மாதிரி சில்வண்டு, இந்த மாதிரியான நிலவு. இன்னொரு கவிதை பார்த்திங்கன்னா, உலகம் பூரா இருக்கக்கூடிய குளத்தில் வந்து ஒரே ஒரு நிலவு தான் சுடர்கிறது அப்படின்னு ஒரு கவிதை இருக்குது. அது எவ்வளோ பெரிய உண்மை. நிலவுங்கிறது ஒன்று. அப்போ வந்து எல்லா ஊரில் இருக்கிறதும் வெவ்வேறு நிலவு கிடையாது, ஒரே ஒரு நிலவு. அதுதான் வந்து எல்லா உலகத்துலேயும் இருக்குது. ஸோ உலகமே ஒன்று தான், எல்லாமே ஒன்றாக தான் இருக்குது அப்படிங்கிறது தான். எதுவுமே வந்து இப்போ நம்ம தனித்தனியாக எல்லாருமே இருக்கமே ஒழிய எல்லாருடைய அகமும் ஒன்று தான். எல்லாருமே ஒன்று நோக்கி தான் போயிட்டுருக்கோம், ஒன்றை நோக்கி தான் தேடிட்டுருக்கோம், ஒன்றை நோக்கி தான் பயணித்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து இந்த ஜென் கவிதைகளின் வழியாக, ஜென் சிந்தனை மரபின் வழியாக நம்ம வந்து அறிந்து கொள்ள முடியும். ஓகே, ஒரு நல்ல புத்தகத்தை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். நான் வந்து ஒரு புத்தகத்தில் வந்து ஒரு விஷயம் வந்து படித்தேன், எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஒரு லைன் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நெல்லிக்கனி இருக்குல்ல, இந்த நெல்லிக்கனி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன அவையாரா, இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெல்லிக்கனியை வந்து நம்ம வாய்க்குள்ளே வச்சுட்டு ஓரமாக வச்சுட்டு நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து கடிச்சு அந்த சுவையை வந்து இது பண்ணிட்டு உங்களுக்கு அந்த மாதிரி தான் வந்து ஒரு புத்தகத்தை வந்து நம்ம ரசித்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை அனுபவிச்சு படிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நீங்கள் இந்த கருத்தை சொன்னதுனால எனக்கு என்ன தோணுது அப்படின்னா,
நெல்லிக்காய் சாப்பிடணும்னு தோணுதா? நெல்லிக்காய் சாப்பிடுறது அப்படிங்கிறது வந்து புத்தகத்தை படிக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கிறது அப்படிங்கிறது வந்து அந்த புத்தகத்துல நிறைய விஷயம் படிச்சிருப்போம்ல, அதெல்லாம் திருப்பி ஆசை போட்டு அந்த ப்ராசஸ் பண்ணி நம்ம மைண்ட் ரீகலெக்ட் பண்ற மாதிரி அப்படின்னு சொல்றீங்க. சூப்பர் வரும். வச்சிட்டீங்க என்ன ஏதோ சொல்ல ட்ரை நீங்க நல்லா ஃபீல் பண்றீங்க. அந்த ஃபீலிங்ஸோட இருங்க. நான் ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு வந்துடுறேன். அவங்க எல்லாம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. புதிய யுகம் FM ஸ்டேஷன்ல இது இனியவை என்று வெல்கம் பேக். இனியவை நிகழ்ச்சிக்கு புதிய FM ஸ்டேஷனில் நாங்கள் மட்டும் பேசிகிட்டு இருந்தால் போதாது, நிறைய தகவல்கள்லாம் உங்களை வந்து சேரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சூப்பரான ஒரு மெசஞ்சரை வந்து நாங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து பழங்காலத்துல இருந்து விஷயத்தை எடுத்து பேசுவார், மாடர்ன் ஏராக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்களும் எடுத்து சொல்லுவார். அப்டேட்டிங் த ட்ரெண்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து இன்னைக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருக்கும் தேவையான விஷயம் தான் பேச போகிறாரு. வந்து எல்லாருமே வந்து இன்டர்நெட் இல்லாமல் இருக்க முடியல, வரும் நம்மளும் வந்து ஒத்துக்கலாம். முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபோன் அது வந்து நம்ம மெசேஜ் பண்ணுறதுக்கு கால் பண்ணுறதுக்கு மட்டும்தான். இன்னைக்கு இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதுக்காகவே ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் நம்ம வாங்குறோம் இல்லையா? 90ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோயின் சொல்லுவாங்க, என்னோட காதலன் இல்லாம என்னால வாழவே முடியாது அப்படின்னுவாங்க. இப்போவே அப்படி 2015க்கு வந்து அவங்களே சொல்றாங்க, என்னால காதலன் இல்லாம கூட வாழ முடியும், ஆனா 3G கனெக்ஷன் இல்லாம வாழவே முடியாது அப்படின்னு எல்லாரும் ஃபீல் பண்ற அளவுக்கு வந்து இன்டர்நெட் மோகம் நம்மள எல்லாம் வந்து ஆட்கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கண்டினியூஸ் இன்டர்நெட் யூசிங் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக ஒரு பையன் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி இன்டர்நெட்ல சர்ச் பண்ணிட்டே இருந்திருக்கான், அவன் லைஃப் ஃபுல்லா வந்து இன்டர்நெட்லயே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்க அம்மா அப்பா என்ன கேள்வி கேட்டாலும் இன்டர்நெட் சம்பந்தமா பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். பொதுவாக அவங்க அம்மா கேட்டிருக்காங்க, அப்பா எங்கடா அப்படின்னா கூகுள் சர்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கான். பாருங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மாறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நான் கிண்டலா சொன்னாலும் இதையே வந்து சீரியஸா சொல்றதுக்காக, நம்மளுக்கு எடுத்து சொல்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு இறையன் பையர் சார். பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு வீட்டில் தண்ணி வரலனா கூட அவங்க கவலைப்படுறதில்ல. ஆனால் கம்ப்யூட்டரில் இன்டர்நெட் ஒர்க் பண்ணலைன்னா உடனே அவங்க வந்து பேனிக் ஆகிடுறாங்க. மாநகரத்தில் இருக்கக்கூடிய பல வீடுகளில் இணையம் வரலன்னா அந்த வீட்டில் இருக்கிற அத்தனை பேருமே ரொம்ப பதற்றம் அடைகிறத நம்ம பார்க்குறோம். இணையத்தை வந்து ரொம்ப அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இப்போ இருக்குது. 1962 2 கம்ப்யூட்டரை வந்து இணைக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன முயற்சியால் ஆரம்பமானது தான் இந்த இணையம்ங்கிற ஒரு கான்செப்ட். இன்றைக்கி வந்து இணையம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி இளைய தலைமுறை இணையத்தில் மூழ்கி இருக்கிறது. இந்த இணையத்தை ரொம்ப அதிகமாக பயன்படுத்தலாமா, அதை பயன்படுத்தினா என்ன பிரச்சனைகள் வருது அப்படின்னா அதில் 4 விதமான பிரச்சனைகள் வருது. ஒன்று வந்து அடிக்ஷன், ரெண்டாவது டூ மச் ஆஃப் நாலேஜ் பட் டூ லிட்டில் அண்டர்ஸ்டாண்டிங், மூணாவது லேக் ஆஃப் ப்ரைவசி, நாலாவது கிரைம்ஸ். இப்போ இணையத்தை பயன்படுத்துறது வந்து ஒரு விதமான போதை மாதிரி ஆயிரும். அதனால தான் இப்போ இணையம் வரலன்னு உடனே எல்லாருமே வீட்டில் பதற்றம் ஆயிடுறது. கொஞ்ச நாள் கழித்து இணையம் இல்லைன்னா அவங்களால வாழவே முடியாது. எங்கே போனாலும் அந்த இணையம் இருக்கக்கூடிய ஒரு கருவியோடு தான் அவங்க ட்ராவல் பண்ணுவாங்க. இப்போ நிறைய வீடுகளில் பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரிச்ச உடனே போய் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து ஏதாவது மெயில் வந்திருக்கா அப்படின்னு பார்க்குறது. ஆஃபீஸை விட்டு வீட்டுக்கு போகும்போது கடைசியாக ஒரு தடவை ஏதாவது மெயில் வந்திருக்கா அப்படின்னு பார்க்குறது. இது ஒரு விதமான அடிக்ஷன். அல்லது ஃப்ரெண்டு வீட்டுக்கு போன உடனே பார்க்குறது, இப்போ செல்லுலேயே பார்க்குறது, அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கிறது, ஏதாவது மெசேஜ் வந்திருக்காரு உடனே அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறது. இது ஒரு விதமான போதை. இந்த போதையால் என்ன ஆகுதுன்னா ரொம்ப நேரம் வந்து கம்ப்யூட்டர் முன்னாடியே இப்படி உட்காந்துட்டே இருக்காங்க. இப்படி இன்னும் கொஞ்சம் இப்படி குனிஞ்சி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நம்முடைய அந்த பேக் போன் இருக்குது பாருங்கள், அது ஸ்ட்ரைட்டாக இருக்கிற பேக் போன் என்ன ஆகுதுன்னா வளைய ஆரம்பிச்சிடுது. நம்ம உடம்பு பார்த்திங்கன்னா அது வந்து இப்படி மூவ் பண்ணுறதுக்கான ஒரு மெக்கானிசத்தோடு இருக்குது. நம்ம உடம்புல வந்து ஒரு 360 ஜாயின்ட்ஸ் இருக்குது. இது மூவ் பண்ணணும். அப்படி நல்லா இப்படி மூவ் பண்ணும்போது கையை காலை ஆட்டும் போது தான். இப்போ இப்படியே உட்காந்துட்டு இருந்திங்கன்னா என்ன ஆகும்னா அதில் நிறைய ப்ராப்ளம்ஸ், ஹெல்த் ஓரியன்ட் ப்ராப்ளம்ஸ் வரும். இப்போ 9% ஆஃப் த பீப்புள் வந்து இந்த மாதிரி உட்காந்துக்கிட்டே இருக்கிறதுனாலேயே சுகர் அதிகமாகி கொலஸ்ட்ரால் அதிகமாகி செத்து போகிறாங்க. அப்போ 9% ஆஃப் த பீப்புள்னால் எவ்வளோனா 50 லட்சம் பேர் இதை மாதிரி செத்து போகிறாங்க. இப்போ 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை அப்படி எந்திரிச்சு ஒரு உடம்பை குலுக்கிக்கிட்டு கொஞ்சம் கையை காலை இப்படி ஆட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு சின்ன நடை போயிட்டு அப்புறம் மறுபடியும் வந்து உட்கார்றது நல்லது. ஆனால் இது செய்ய முடியாது. ஏன்னா இணையத்தில் நீங்கள் பார்த்துக்கிட்டே ஒன்று இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் வந்தால் எந்திரிக்கவே மனசு வராது, சேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஹவர்ஸ் டுகெதர் தே வில் சிட் அண்ட் தே வில் பி ஜஸ்ட் வாட்சிங் த இன்டர்நெட். இதனால் என்ன ஆகுதுன்னா ஒரு விதமான போதை, ஒரு விதமான அடிக்ஷன். ரெண்டாவது மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா நிறைய டேட்டா இருக்குது ஆனால் கொஞ்சமாக தான் புரியுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிமு 12,000 ஆண்டிலிருந்து இது வரைக்கும் நாம் வந்து கிரியேட் பண்ண ஒட்டுமொத்த டேட்டாவே வந்து 2 எக்ஸாபைட்ஸ் தான். ஆனால் இன்றைக்கி வந்து அந்த டேட்டாவை 2 நாளில் உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். அதனால் இப்போ என்னென்னா
யோட்டா பைட்ஸ் வரைக்கும் நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுனுடைய அளவு போயிடுச்சு. இவ்வளவு டேட்டா நிறைய வருது. எல்லா மெயிலையும் படிக்க முடியுதா? படிக்க முடியதில்லை. எல்லா மெயிலுக்கும் ரெஸ்பாண்ட் பண்ண முடியுதா? முடியல. ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன், என்ன பண்ணுறதுன்னே தெரியல. கம்ப்யூட்டர் ஃபுல்லாக இன்ஃபர்மேஷன், நிறைய மெயில், தேவையில்லாத மெயில், ஜங்க் மெயில், அந்த மெயில், இந்த மெயில், சில நேரங்களில் ஆபத்தான மெயில்கள். ஸோ டூ மச் ஆஃப் டேட்டா, டூ மச் ஆஃப் நாலேஜ். ஆனால் அந்த காலத்தில் ஒரு 4 விஷயம் படித்தாலும் அது தெளிவாக தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. இன்றைக்கி எப்படின்னா நிறைய தெரியுது, ஆனால் எதுலேயுமே ஒரு சரியான புரிதல் இல்லை. அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப குறைவு. இது 2வது ப்ராப்ளம். 3வது ப்ராப்ளம் என்னென்னா, இப்போ உங்கள் கம்ப்யூட்டரில் எவ்வளோ தூரம் உங்களுக்கு ப்ரைவசி இருக்குது? ஒன்றுமே கிடையாது. உங்கள் இமெயிலை ஈஸியாக ஹேக் பண்ணலாம். நீங்கள் யாருக்கு இமெயில் அனுப்புகிறீங்கன்னு கண்டுபிடிச்சிட முடியும். அதே மாதிரி உங்கள் கம்ப்யூட்டர்லேருந்து போகிறத வச்சு கண்டுபிடிச்சிடலாம் இந்த கம்ப்யூட்டர்லேருந்து போனதுன்னு. இன்னும் சொல்ல போனால் பாஸ்வேர்டை கூட கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பாஸ்வேர்டு இஸ் நாட் பாஸ்வேர்டு, இட் இஸ் அ ஃபெயில் வேர்ட். அப்படி இருக்கும்போது ப்ரைவசி சுத்தமாக இல்லை. இப்போ ஒருத்தருக்கு சேஃபாக ஒரு தகவலை நீங்கள் கொண்டு போய் கொடுக்குறோம்னா அதுக்கு ரொம்ப சேஃபஸ்ட்டு வே நம்ம தபால் இலாக்கா மூலம் அனுப்புகிற கடிதம் தான். ஏன்னா அந்த கடிதம் அவர் தான் திறப்பார், வேறு யாரும் திறக்க முடியாது. அதை யாரும் நடுவில் இன்டர்செப்ட் பண்ணி எடுத்துட முடியாது. அது ரொம்ப நாள் ஸ்டோரும் ஆகாது. படிச்சுட்டு கிழிச்சு போட்டால் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஆனால் ப்ரைவசி அப்படிங்கிறது இந்த இன்டர்நெட்டில் ரொம்ப ரொம்ப குறைவு. நீங்கள் என்ன சைட்ஸ் பார்க்குறீங்க, நீங்கள் உங்கள் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையுமே ட்ரேஸ் பண்ண முடியும். உங்கள் கம்ப்யூட்டர்லேருந்து நீங்கள் என்னென்ன பார்த்துருக்கீங்க எல்லாத்தையுமே எடுத்துக்க முடியும். அதனால் சுத்தமாக ப்ரைவசி கிடையாது. 4வது கம்ப்யூட்டர் ரிலேட்டட் க்ரைம்ஸ். இந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டட் க்ரைம்ஸ் இப்போ நிறைய எக்கச்சக்கமாக ஆகிட்டுருக்கு. அது பார்த்திங்கன்னா ஒருத்தரை பற்றி தப்பாக போடுறது, இல்லாததை எடுத்து போடுறது, அல்லது அசிங்கமான ஒரு ஃபோட்டோவை எங்கேயாவது பிடிச்சி அதை கம்ப்யூட்டரில் ஏற்றுறது, இது மாதிரியான க்ரைம்ஸு. அதுக்கப்புறம் ஹேக் பண்ணிவிட்டு இவர் ஒரு ஹோட்டலில் ஹங்கேரியில் மாட்டிக்கிட்டார், பணம் அனுப்புங்கன்னு சொல்லி கலெக்ட் பண்ணுறது, இது மாதிரியான. அப்புறம் வேறு ஒருத்தர் பேரில் ஒரு தப்பான மெயிலை உங்களுக்கு அனுப்புறது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. இதெல்லாம் இன்டர்நெட்டு எவ்வளவோ அட்வான்டேஜ் இருந்தாலும் கொடுக்கக்கூடிய மைனஸ் பாயிண்ட்ஸ். அதனால் எந்த ஒரு சயின்டிஃபிக் டிஸ்கவரியுமே அளவோடு பயன்படுத்த வேண்டும், தேவையான போது பயன்படுத்த வேண்டும். அது இல்லாமல் வாழ்க்கையே இல்லை என்று அதற்கு அடிமையாகிவிடக்கூடாது. அந்த மனநிலையோடு அணுகினால் இணையம் என்பது இனிமையான ஒரு சாதனமாக இருக்கும். நன்றி, வணக்கம். ஓகே, இன்டர்நெட் யூசேஜ் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி சொன்னார். இது இந்த காலகட்டத்துக்கு ஒரு ஆப்டான டாபிக் தான் வரும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் ஒரு நியூஸ் படித்தேன். அந்த நியூஸில் ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக 3 டேஸுக்கு அதோட ரூம் விட்டு வெளியே வரலையா. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இன்டர்நெட்லேயே அந்த குழந்தை உட்காந்துருக்கு. அதுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் ஸ்கைப் மூலயமா அந்த குழந்தைய கான்டாக்ட் பண்ணி தயவு செஞ்சு வீட்டில் அந்த ரூமை திறந்துட்டு கீழே வா, நான் உனக்கு டின்னர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த குழந்தை கீழே வந்திருக்கு. அப்படி ஆயிடுச்சா? 4G வருதாமே இன்னும் கொஞ்ச நாள்ல சென்னைக்கு வரப்போகுது. அதுக்கப்புறம் யாரும் 3G சட்டை பண்ணவே மாட்டாங்க. இப்போ 3G அப்படின்றாங்களே. நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணாரு, அதுக்குள்ள நம்மளே மேனிபுலேட் பண்ணி இந்த இன்டர்நெட் கூட்டி போயிட்டு இருக்கல. சோ நம்ம அந்த டாபிக்ல இருந்து கொஞ்சம் டைவர்ட் ஆயிட்டு இன்னைக்கு இன்டர்நேஷனல் விசிலர்ஸ் டே இல்லையா? ஓகே, நான் உங்களுக்காக விசில் பண்ணி காமிக்கிட்டா? இல்ல ப்ளீஸ், அதுக்காக தான் நான் 2 ஸ்பெஷல் கெஸ்ட் கூட்டி வந்திருக்கேன். நம்ம அவங்க கிட்டயே கேட்டுக்கலாம். ஒரு சின்ன பிரேக் அப்புறம் புதிய FM ஸ்டேஷன்ல இது இனிய வாய் இன்று. வெல்கம் பேக். காலை வேளையில இனிய வந்து நிகழ்ச்சியை புதியுகம் FM ஸ்டேஷன்ல கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க. உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸான வருண் அண்ட் சௌமியா கூட இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம். அப்பலாம் சொல்லி நாங்கள் சீரியஸான ஃபேஸ்லாம் வச்சுக்க போறதில்ல. ஒரு நாளும் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய சீரியஸான ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கோம். பட் நம்மளுக்கு ஹாப்பினஸ் அப்படிங்கிறது குட்டி கியூட்டான விஷயங்கள் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு சூப்பரான விஷயத்தை பற்றி இன்னைக்கு பேச போகிறோம். இன்டர்நேஷனல் விஸ்லர்ஸ் டே அப்படின்னு சொல்லலாம். இந்த டே பற்றி பேசுறதுக்காக 2 கெஸ்ட் வந்திருக்காங்க. ஆப்டான கெஸ்ட் நம்ம கூப்பிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்தியன் விஸ்லர்ஸ் அசோசியேஷன்லேருந்து 2 பேர் வந்திருக்காங்க. அதாவது இவங்க மக்கள் தொடர்பு கொள்றதே விசில் மூலியமா தான். மக்களும் இவங்க கூட தொடர்பு வச்சுக்கிறதே அந்த விசிலுக்காக தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அங்கே மக்கள் தொடர்பாளர் வந்திருக்காரு சங்கமேஸ்வரன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் அதே அசோசியேஷனோட தென்மண்டல தலைவர் அருண் அவர்களும் வந்திருக்காங்க. வணக்கம் சார். பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்க அமைப்பை பத்தி சொல்லுங்க அப்படின்னு தான் நம்மளோட கொஸ்டின் ஆரம்பிக்கும். ஆனா ரொம்ப ஜாலியா கேட்கலாம் அப்படின்னா இது ஒரு டிஃப்ரெண்டான அசோசியேஷன் அப்படின்னே சொல்லலாம் இல்லையா? ஸோ உங்க அசோசியேஷன் பத்தி சொல்லுங்க. இது எப்போ தொடங்கினீங்க? இது ஆகஸ்ட் 19 2004 வருடம் ரிக்வேதிக் தேஷ்பாண்டேன்ற ஒரு புனேல ஒரு இன்ஜினியரால் தொடங்கப்பட்டது. அவர் கிளாஸில் விசில் அடிச்சுட்டதுனால அங்கே அவர் ஆசிரியர் அவரை அடிச்சிட்டாரு. ஸோ என்னை அடிச்சிட்டேன்றதுக்காக இது ஒரு உலகம் முழுக்க பறக்கிறேன்னு அவர் ஆரம்பித்த ஒரு வைராகியத்தில் ஆரம்பித்த ஒரு இது தொடர்ந்து இப்போ இந்தியா முழுக்கும் உலகம் முழுக்கமாக நாங்கள் பறவை வந்துட்டுருக்குது.
ஓகே. நம்ம சென்னை, நம்ம தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துகிட்டா இந்த மண்டலத்தில் வந்து எத்தனை விசிலர்ஸ் இருப்பாங்க? ஏன்னா நீங்களாம் ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு நிறைய பேர்கிட்ட ஒரு கான்டாக்ட்ஸ் இருக்கும். ஸோ எத்தனை விசிலர்ஸ் இருப்பாங்க தோராயமா அப்படின்னு சொல்லுவாங்க? சென்னையில் தமிழ்நாடுன்னு பார்த்தீங்கன்னா இது சவுத் ஜோன் தென்மண்டலம்னு சொல்லி நாங்கள் இது பண்ணியிருக்கோம். நாங்கள் தென்மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா 30 மெம்பர்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்காங்க. ஸோ ஓவராலாக இப்போ இளையதளத்தில் வந்து இப்போ மெம்பர்ஷிப்லாம் கொண்டு வரலாம். ஸோ அதில் வந்து ஒரு 200 பேர் இப்போ மெம்பர்ஷிப்பாக இருக்காங்க. அதாவது எங்கள் விசில் இசை சங்கத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்றவங்களாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்காங்க. ஆக்டிவ் மெம்பர்னு பார்த்தீங்கன்னா ஓகே, சென்னை சாப்டர் அதாவது சவுத் ஜோன் தென்மண்டலத்தில் வந்து 30 பேருக்கு மேலே இருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தென்மண்டலம் அப்படின்னா வந்து சாம்பியன்ஸாக கூட நம்ம வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த ஊரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நல்லா விசில் அடிக்க தெரியும், யார் வேணால் விசில் அடிச்சிடலாம் அப்படின்னு இருக்காங்கல்ல. இந்த விசிலிங் அப்படிங்கிற அந்த ஒரு கலாச்சாரத்தை வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து குத்தகைக்கு எடுத்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இன்ஃபேக்ட் அந்த சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு பெரிய விசில் போடு அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சென்னைட் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலிங்காக தானே. ட்ரூ, அதை ஒரு ட்ரேட்மார்க் மாதிரி ஆயிடுச்சு விசிலிங் அப்படிங்கிறது. பட் இந்த மாதிரி அசோசியேஷன் இந்த மாதிரி ஒரு சூப்பரான அதை ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னா வந்து யார் வேணா விசில் அடிக்கிறவங்க சேர்ந்துடலாமா? அதுவும் வந்து சரிதான். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கேங்ல ஒருத்தர் மட்டும் பயங்கரமா கத்தி விசில் அடிப்பாங்க, அவர் தான் வந்து கெத்து ஃபீலிங்கோட இருப்பாரு. ஸோ அந்த மாதிரி வந்து சும்மா கத்தி விசில் அடிக்க தெரிஞ்சாலே இந்த அசோசியேஷன்ல வந்து சேர முடியுமா? விசில்ன்ற சத்தம் அவங்க வாயிலேருந்து வந்துட்டா போதும், மற்றபடி நம்ம வந்து அதுலேருந்து அவங்கள எந்த விதமான விசுக்கும் கொண்டு போனால். ஆனால் ஒருத்தர் வந்து சேரும்போது என்னன்னாக்க அவரோட அந்த வால்யூம்னு சொல்கிறோம் இல்லையா, அது எந்த அளவில் இருக்குது, அவர் அந்த ஹை பிச்செல்லாம் போக முடியுமா முடியாது அப்படின்றது தரத்தை நிறைவேற்றிட்டு அவருக்கு தகுந்த மாதிரி டெக்னிக்ஸ் நம்ம சொல்லிக் கொடுக்க. ஒவ்வொருத்தருக்கு ரொம்ப ஹை பிச் போகும், ஒருத்தருக்கு வந்து விசில் அடிக்கிறதே அவருக்கே கேட்குமா அப்படின்ற சந்தேகம் இருக்கும். நம்ம கேட்டகரி. ஆமாம். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு வரும்போது சில பயிற்சி முறைகள்லாம் கொடுப்போம். இன்னொரு முக்கியமானதுன்னா மைக்கை பிடிச்சி பண்ணுவோம். சாதாரணமாக மைக்கு பிடிக்கும்போது முன்னாடி வச்சு இப்படி பிடிச்சி பேசுகிறத போயிடுவோம். ஆனால் விசிலுக்கு வந்து முன்னாடி பண்ணும்போது என்ன காற்று வந்துடும் அதில். அதனால் சைடில் வைக்கும்போது அந்த ஒலியை மட்டும் அதை கிரகிச்சிக்கும், காற்று வராது. அதனால் அந்த முறை, அதை பிடிக்கிற முறை இருக்குது. சில பேர் வந்து நாங்களே எங்கள் இதில் சொல்லுவோம், ஜனங்க பாராமல் இப்படி வச்சுட்டு இப்படியே பாடிட்டு இருப்பாங்க. ஒரு இன்வால்மெண்ட், உயிர்ப்பே இருக்காது அதில். அப்போ வந்து கொஞ்சம் நல்லா டான்ஸ் ஆடினே விசில் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக. அப்போ அது ஒரு டெக்னிக்னா இந்த சீக்கில் வச்சுருவோம். சீக்கில் வச்சுட்டு பாடும்போது இப்படி சேர்ந்து விசில் அடித்து பாடும்போது இதுவும் நகராது உங்களுக்கு. அந்த ஒரு முகத்தில் வந்து ரொம்ப எல்லாரும் கவனம் எங்கேயும் செதறாது, மக்கள் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த டெக்னிக்லாம் சொல்லிக் கொடுப்போம் நாங்கள். ஓகே, அப்போ வந்து இதுக்கு ஏதாவது ஏஜ் கேட்டகரி நீங்கள் வச்சுருக்கீங்களா சார்? உங்களோட அசோசியேஷன் எத்தனை பேர் இருக்காங்க, என்ன ஏஜ்லேருந்து இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? 7 வயசுலேருந்து 75 வயது வரைக்கும் இருக்காங்க. 6 முதல் 60 வரைன்னு நம்ம 7 வரை 75 வரைன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஆமாம். 7 வயசு பொண்ணு ஆண்ட்ரியான்னு சின்ன பொண்ணு இருக்கா, அவர்லேருந்து 75 வயசு வரைக்கும் வெங்கட்ராமன் இருக்கார். அவர்லேருந்து எல்லாருமே நாங்கள் அதை பண்ணுறோம் நாங்கள். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கலைக்கு வந்து வயதே கிடையாதுப்பா அப்படின்னு வந்து சொல்கிற மாதிரி வந்து இந்த விசில் சிங்கர்ஸ்க்கும் வந்து எந்த ஒரு லிமிடேஷனுமே இல்லைன்னு சொல்லலாம். பொதுவாக வந்து ஒரு கூடுகை நடந்துச்சு அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சு, கோலாகலமாக இருக்குன்னா எல்லாம் விசில் அடிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் இவங்கெல்லாம் கூடுறதே விசில் அடிக்கிறதுக்கு தானே. அங்கே பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட மகிழ்ச்சியை எப்படி வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு குட்டி குறுமான டவுட்டாக இருந்துச்சு. பட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் நடத்துறீங்க, உங்களோட அசோசியேஷனில் ஒரு மீட் நடத்துறீங்க, ஒரு பெரிய ஒரு காம்படிஷன் மாதிரி நடத்துறீங்க அப்படின்னா அதெல்லாம் எப்படி ஸ்டேஜ் பண்ணுவீங்க, அந்த ப்ராசஸ் எப்படி இருக்காங்க எல்லாம் நடக்கும்? இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்டதே வந்து விசில் அடிக்கிறீங்கன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஒரு சிறிய திருத்தம் கொண்டு ப்ளீஸ். ஏன்னா இது விசில் அடிக்கிறதுங்கிறது நாங்கள் வந்து இதை விசில் இசைக்கிறோம். ஓகே, ஸோ நாங்கள் விசில் இசைக்கிறத வச்சு மக்கள் பார்த்து ரசித்து விசில் அடிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நாங்கள் கொண்டு வரோம். இதில் விசில் இசைக்கிறது தான் கொண்டு வரோம். நாங்கள் ஆர்ட் ஆஃப் விசிலிங் இதான் டெவலப்பிங் கொண்டு வரோம்னு வச்சு பேசலாம் நம்ம. ஓகே, இப்போ நீங்கள் நிகழ்ச்சியை பற்றி நிறைய கேட்டீங்க. நாங்கள் நிறைய நிகழ்ச்சி பண்ணுறோம். முதல்ல வந்து நாங்களே வந்து எங்களுக்கு வந்து மாதத்தில் ஒரு நாள் 3வது ஞாயிற்றுக்கிழமை செலக்ட் பண்ணி எல்லா மெம்பர்ஸையும் வர சொல்லி ஒரு காமன் பிளேஸில் இன்டர்னலாகவே நாங்கள் ஒரு காம்படிஷன் மாதிரி நடத்துகிறோம். ஒரு தீம் எங்களுக்குள்ளே ஒரு 30 பேர் வராங்க, ஒரே இடத்துல வந்து ஒரு தீம் கொடுத்துரும். மாதம் இதான் தீம். சீசன்ஸ் இருக்கலாம், காலங்கள் பற்றிய பாடல்கள், பூ பற்றிய பாடல்கள், கலர்ஸ் பற்றிய பாடல்கள். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு அங்கேயே வந்து பர்ஃபார்ம் பண்ணாங்க. வெளியிலேருந்து எக்ஸ்டர்னல் ஜட்ஜு கொண்டு வந்து பார்த்து, ஓகே, ஸோ ஒரு ரியாலிட்டி ஷோ மாதிரி இன்டர்னலாக நாங்களே பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இது வந்து விசிலர்ஸ்க்கு வந்து திருத்த முகைகள் எப்படி பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் விசில் பண்ணுறதை பார்த்து திருத்திக்கலாம். ஸோ இதெல்லாம் இன்டர்னலாக நாங்கள் பண்ணுறோம். ஓகே, இது இல்லாமல் வந்து நாங்கள் வந்து கோயில் கச்சேரிகள் பண்ணுறோம். கோயில் கச்சேரின்னு வரும்போது நாங்கள் கர்நாடிக் மியூசிக் அண்ட் திரை இசையில் வந்து பக்தி பாடல்கள், கர்நாடிக் பஜன் சாங்ஸ் அண்ட் திரையில் வந்து பக்தி பாடல்கள் இது பண்ணுறோம். கல்யாண வரவேற்புகளுக்கு வந்து கம்ப்ளீட்டாக இசை நிகழ்ச்சி பண்ணுறோம். 2.5 மணி நேரம் முழு இசை நிகழ்ச்சி.
ஜென்ரலாக எல்லாரும் வந்து பாடல் இசை ஆர்கெஸ்ட்ராவோட பண்ணுவாங்க, இல்லை இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கும். இது விசில் இசை மூலமாகவே ஃபுல் ப்ரோக்ராம் பண்ணுறோம் நாங்கள். இது மாதிரி பண்ணுறோம். அதே மாதிரி இன்னொரு வந்து வருஷத்துக்கு ஒரு ப்ரோக்ராம் வந்து நாங்கள் வந்து தொடர்ச்சியாக ஒரு 5 வருஷமாக பார்த்தீங்கன்னா பிரபலங்கள் திரை பிரபலங்கள்லேருந்து ஒருத்தருக்கு வந்து டெடிகேட் பண்ணுற மாதிரி ஒரு லெஜெண்ட்ஸ் பிரபலங்களுக்கு பண்ணுற மாதிரி. இப்போ இளையராஜா சாருக்கு பண்ணோம், மெல்லிசை மாமன்னர் MSVக்கு பண்ணியிருக்கோம், இசை புயல் AR ரஹ்மான் சாருக்கு பண்ணியிருக்கோம், பாடும் நிலா பாலு சாருக்கு பண்ணியிருக்கோம் நாங்கள். அது மாதிரி கண்ணதாசன் அண்ட் MSV காம்போ அது ஒன்று பண்ணோம். போன வருஷம் வந்து செவாலியர் திரு சிவாஜி கணேசன் அவர்களுக்காக பண்ணணும். ஸோ இது மாதிரி நாங்கள் தொடர்ந்து ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். இந்த வருஷம் ஒரு பெரிய ப்ரோக்ராம் ஒன்று பிளான் பண்ணிட்டு இருக்கோம். கூடிய விரைவில் எல்லாம் முடிவானோடனே நல்ல இளையராஜா சார் பேர் சொன்னதுலேருந்து எனக்கு அந்த பேரில் தான் அப்படியே வந்து ஸ்டக் ஆயிருக்கு. ஸோ எங்களுக்காக ஒரு சாம்பிள் இளையராஜா சார் சாங் எங்களுக்காக ஒன்று பெர்ஃபார்ம் பண்ணி காட்ட முடியுமா? 3ஆம் பிறையிலேருந்து கண்ணே கலைமானே உங்களுக்காக நான் இது ப்ளீஸ் பண்ணுறேன். நான் இன்ஃபேக்ட் இவங்க வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது எனக்கே இதில் கொஞ்சம் ஆர்வம் வந்துச்சு. எத்தனை நாள் தான் பாட்டே நான் பாடிக்கிட்டு இருக்கிறது, கொஞ்சம் வந்து விசிலிங் ஆரம்பிக்கலாமா? நான் தப்பிச்சோம். அப்போ பாட்டெலாம் பாட மாட்டீங்களா, விசில் மட்டும் தானே பண்ணுவீங்க. பட் எனிவே நீங்கள் வந்ததால எங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் விசிலுங்க பற்றி சூப்பரான கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது, ஃபன்னான கொஸ்டின்ஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒரு குட்டி பிரேக் போயிட்டு உடனே வந்துடலாம். புதிய FM ஸ்டேஷனில் இது இனியவை என்று வெல்கம் பேக் புதிய FM ஸ்டேஷனில் இனியா வேண்டிய நிகழ்ச்சி எல்லாருமே தொடர்ந்து கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க. இந்த காலை வேலையில் நீங்கள் ஒரு சூப்பரான டாபிக் பற்றி கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு இன்டர்நேஷனல் விஸ்லர்ஸ் டே. அதனால வந்து 2 சூப்பரான விஸ்லர்ஸ் இருக்காங்க, ப்ரொஃபஷனல் விஸ்லர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ஒருத்தரோட விசிலுக்கு தான் வந்து செம்ம மரியாதை. 50 பேர் திரும்பி பார்ப்பாங்க, அவர் விசில் அடிக்கலாம், ரோட்லேயே டிராஃபிக் ஆயிரும் அப்படிலாம் சொல்லலாம் இல்லையா? டிராஃபிக் போலீஸ் தானே நீங்கள் சொல்றீங்க? கண்டக்டரை பற்றி பேசிட்டு இருக்கேன். யா எக்ஸாக்ட்லி. பட் அவர் விசில் கூட வந்து நம்மளுக்கு வந்து ஏன்டா அடிக்கிறாரோன்னு இருக்கும், ஏன்னா அடிக்கலன்னு இருக்கும். பட் இந்த விசில் வந்து ரிலாக்ஸிங்காக இருக்கு. விசில் நம்மளே கத்துக்கிட்டா நிறைய பேர் வந்து நம்மளே அட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா? அந்த மாதிரி விஷயங்கள் கத்துக்கிறதுக்கு முதல்ல நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? தொடர்ந்து பேசலாம். பொதுவாக விசிலிங் அப்படிங்கறத வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? விசிலிங்கிறது வந்து இது ஒவ்வொருத்தருக்கும் வந்து மன அழுத்தத்தை வந்து குறைச்சிடும். ரொம்ப எப்பேற்பட்ட மன அழுத்தமாக இருந்தாலும் ஒரு விசில் பண்ணோம்னா, இப்போ நம்மளே இருக்கோம், ஒரு காரியம் செஞ்சுட்டே வரோம், சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சிட்டோம் அப்படின்னு ஒரு சந்தோஷம் வருது. ஏன் இப்படி வருது? அப்போ ஒரு துக்கமாக இருக்கும்போது அந்த விசில் வராது. சந்தோஷம், விசில் அப்படின்றாலே சந்தோஷத்தின் வெளிப்பாடு. சந்தோஷம். இப்போ வந்து எம்ஜிஆர் வரார், உடனே ஒய்வின்னு விசில் அடிக்கிறாங்க. ரஜினிகாந்த் வரார், விசில் அடிக்கிறாங்க. ஏன்? ஒரு சந்தோஷத்தோட வெளிப்பாடு. இப்போ நீங்களும் நானும் வந்து யாராவது விசில் அடிப்பாங்களா? நம்மளை பார்த்து அடிக்க மாட்டாங்க. ஸோ விசில்னாலே சந்தோஷத்தோட வெளிப்பாடு. ஸோ அந்த சந்தோஷத்தை மனசுக்குள்ளே எப்போது இருக்கணுன்றதுக்காக தான் இந்த விசில் இசையை நாங்கள் உலக அளவில் கொண்டு இருக்கணும். எங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்க எல்லா மக்களுக்குமே சந்தோஷம் மனசில் நிலைச்சிருக்கணுன்ற ஆசை தான் எங்களுக்கு. ஓகே, ஸோ அந்த சந்தோஷத்தின் வெளிப்பாடு அப்படின்னு சொன்னார். ஆனால் அந்த வெளிப்பாடு எல்லாமே சினிமா பாடல்கள் மட்டும்தானா அப்படிங்கிற டவுட்டும் எனக்கு வந்து. எக்ஸாக்ட்லி. ஸோ அதில் வந்து அவங்களுக்கு நிறைய ஸ்டைல்ஸ்லாம் கூட வச்சிருக்கலாம். நீங்கள் சொல்லியிருந்தீங்க வந்து நிறைய பக்தி பாடல்கள்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணுவோம். சினிமா பாட்டு வந்து ஆப்வியஸ்லி எல்லாரையும் கவர்றதுக்கு வந்து அது கண்டிப்பாக இருக்கணும். இதையும் தாண்டி வந்து இதில் ஏதாவது சவுண்ட்ஸ், இதில் ஏதாவது தீம்ஸ், இதில் புது புது கான்செப்ட்ஸ், இந்த மாதிரி ஏதாவது வந்து நீங்களே வந்து டிசைன் பண்ணியிருக்கீங்களா? அப்படி இருந்தால் அது என்னென்ன அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ நாங்கள் நிகழ்ச்சியில் வரும்போது ஒரு நிகழ்ச்சியில் என்ன பண்ணோம், புதுமையாக எல்லாரும் பாடல் மட்டும் பண்ணுறாங்கன்ட்டு முதல்ல பறவைகள்லாம் சத்தம் போடுற மாதிரி. ஓகே. ஸோ ஒரு 15 எங்கள் விசில் இசை கலைஞர்கள் எல்லாம் நிற்க வச்சுட்டு ஒருத்தருக்கு ஒரு மாதிரி விசில், இது மாதிரி
ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேடந்தாங்கல் பறவை சரணாலயம் கொண்டு வர மாதிரி ஒரு கான்செப்ட் கொண்டு வந்து நிகழ்ச்சியை துவங்கணும். மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு இருந்தது. இது மாதிரி பண்ணுறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா இது விசில் கூட வந்து நிறைய பேர் சினிமா பாடல்கள் மட்டும்தான் பண்ணுவாங்க. ஸோ ஒரு பக்தி பாடல்கள், பஜனை, கர்நாடிக் மியூசிக்கு பக்காவா எப்படி கர்நாடிக் வித்வான்கள்லாம் பண்ணுறாங்களோ அதே மாதிரி பண்ணுற கலைஞர்கள் இருக்காங்க. பக்கா 2 மணி நேரம் 1 மணி நேரம் வரைக்கும் கம்ப்ளீட்டாக இது மாதிரி கச்சேரியாக பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஒரு சிறிய நாடகம் மாதிரி விசில்லையே, பேச்செல்லாம் இல்லாமல். ஸோ இது மோனோ ஆக்டிங் கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லை பேசி நடிக்கிறது இருக்கும். இது வந்து எக்ஸ்பிரஷன்ஸ்லேயே இருக்கும், விசில்ல இருக்கும். ஸோ ஒரு பாடல் விசில் அப்படியே கொண்டு வந்து கூட நடிப்பெல்லாம் பண்ணி அது மாதிரி ஒரு சின்ன நாடகம் மாதிரிலாம், ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நாடகம் மாதிரிலாம் சில ப்ரோக்ராம்ல ஒரு வே ஆஃப் கம்யூனிகேஷனாகவே உண்டாக்கி கம்யூனிகேஷன். ஓகே, பொதுவாக வந்து பக்தியாக இருக்க வேண்டிய நேரத்தில் விசில் அடிச்சா நம்ம அப்பா அம்மாலாம் வந்து நல்லா திட்டுவாங்க. நீங்கள் பக்தி பாடல்களே விசிலாக கொடுக்க போறீங்க அப்படிங்கிறதே வந்து ஒரு வேற ஒரு கான்செப்டாக இருக்குது. அண்ட் அந்த பறவையை பற்றி நீங்கள் பண்ணீங்கன்னு சொன்னீங்களே, அது ரொம்ப நல்லா இருந்துச்சாங்க. நீங்கள் வந்து வெளில பண்ணிட்டு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா எல்லா பறவைங்களும் வேடந்தாங்கல் போகாமல் உங்கள் வெளில வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? டெஃபினெட்லி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு பாட்டு வந்து கேட்டுகிட்டே இருப்போம். அந்த பாட்டுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விசிலிங் சவுண்ட் ஆட் பண்ணியிருந்தா அது கேட்கவே வந்து ரொம்ப ரம்யமா இருக்கும் இல்லையா? ஆனா அது அப்படியே நம்ம கடந்து போயிடுவோம். ஆனா அந்த ஒரு விசில் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ சுலபமான ஒரு விஷயம் இல்லை அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஆனா இது எந்த அளவுக்கு சுலபமான விஷயம், இது காம்ப்ளிகேட்டடா, இதோட பயிற்சி எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி நீங்க சொல்லுங்க. இது வந்து காம்ப்ளிகேட்டடே கிடையாது. இது வந்து ரொம்ப ஒரு ஈஸியான சுலபமான முறை. ஆனால் முறையான பயிற்சிகள் எதுவுமே ஒரு நம்ம கற்றுக்குறோன்னா 2 நாள் கற்றுட்டு விட்டுட்டோன்னா அது வராது. தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அது நல்ல ஒரு விசில் இசை கலைஞராக நிச்சயமாக வர முடியும். இதுக்கு எப்படின்னாக்கா அவங்க தொடர்ந்து பயிற்சிகள் செய்யணும். இப்போ ஒருத்தர் புதுசாக வராருன்னா அவர் எந்த நிலையில் இருக்காருன்னு அவருக்கு நாங்கள் சொல்லிவிடுவோம். நீங்கள் இந்த ப்ராக்டிஸ் பண்ண, சப்போஸ் ஒருத்தருக்கு வந்து ஹை பிச் போக முடியல, அதுக்கு ஒரு பயிற்சி கொடுப்போம். முதல்ல வந்து இந்த மாதிரி ஸ்லோவாக எவ்வளோ நேரம் இழுக்க முடியுமோ, அப்புறம் மீடியமாக, அப்புறம் 3வது ஹை பிச், இந்த மாதிரி எவ்வளோ தூரம், இந்த மாதிரி 3த்தையும் தொடர்ந்து அவங்க பயிர எவ்வளோ ஹை பிச் வேணால் போயிடுவாங்க. எவ்வளோ ஸ்லோ, ரொம்ப ஹை பிச் போய்ட்டு திடீர்னு கொண்டு வரதுன்றது கஷ்டம், கொண்டு வர முடியும். இந்த பயிற்சிக்கெல்லாம் நாங்கள் அவங்களுக்கு கொடுக்குறோம். அவங்களுக்கு அந்த விசிலருக்கு தகுந்த மாதிரி, ஒருத்தருக்கு ஹை பிச் ஆல்ரெடி நிறைய இருக்கும், அப்போ அவங்களுக்கு எது குறைவாக இருக்கோ அது கொடுப்போம். யார் குறைவாக இருக்கோ அதை நாங்கள் கரெக்டாக அந்த முயற்சி பயிற்சிகள் கொடுக்கறதுனால அங்கே ஒரு தரமான விசில் இசை கலைஞராக வர முடியுது அவங்களால. ஓகே, ஸோ இந்த விசில் இசை பற்றி நீங்கள் வந்து சொன்னீங்க. ஆனால் விசில் அடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச நாலேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்படி கையை வச்சு அடிப்பாங்க. அதுதான் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் இல்லையா? என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் விசில் அடிக்கல யூஜி பிஜி மாதிரி சாதாரணமாக அப்படியே வாயை குவிச்சு அடித்தா வந்து சாதாரண விசில், அதுக்கப்புறம் வந்து இப்படி கையை வச்சு அடித்தா அவங்களாம் வந்து சீனியர் விசிலர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை இருக்குது. சில பேர் ரொம்ப ட்ரை பண்ணி கடைசி வரைக்கும் முடியாமலே அப்படியே போயிடும். நிறைய பேர் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சினிமா தட்டில் விசில் அடிக்க தெரியாதவங்களாம் ஓன்னு கத்திட்டு இருப்பாங்க. ஒருத்தரும் அவங்களோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறதுக்கு உண்டான சவுண்ட்ஸாக அதை பார்க்கலாம். ஸோ இந்த 2 விதமான விசிலை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஸோ இதை தவிர்த்து கூட வேறு ஏதாவது விசில்லாம் இருக்கா? அதாவது விசில் பார்த்தீங்கன்னா 2-3 வகைப்பட இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. பர்டிகுலர் இப்போ இந்த ஐபிஎல்ல சென்னை சூப்பர் கிங்ஸுங்கனால நிறைய பேர் அது ட்ரை பண்ணி கற்றுக்கிட்டு வராங்க. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுது பார்த்தீங்கன்னாக்கா 3-4 வகைப்படுறோன்னு சொல்லலாம். ஒன்று வந்து காற்றை உள்ளிழுத்து பண்ணுது, ஸோ இன்ஹேல் விசிலிங் சொல்லலாம் அப்படின்னு பண்ணுறது. இதுலேயே ஃபுல் பாட்டும் பண்ணுறவங்க இருக்காங்க இதில். இன்னொன்று அவுட்வர்ட் விசிலிங், இதுதான் நார்மல். ஓகே. இன்னொன்று டீத் விசிலிங், பற்களுக்கு இடையில் வச்சு விசில் பண்ண முடியும். ஓகே. இடையே ஸ்மைல் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஓகே. ஆனால் வந்து உங்களுக்கு வந்து சரளமாக சவுண்டு, அருமையான சவுண்டு வரும். இன்னொன்று வந்து பக்கர் விசிலிங் சொல்லிட்டு வெறும் 2 விரலை மட்டும் உள்ளே வச்சுட்டு ஃபுல்லாக சவுண்டு. ஸோ இது மாதிரி 4 வகையான விசிலிங் இருக்குது. விசிலிங் இது பண்ணுறாங்க. எங்கள் இதில் எல்லா வகையான விசில் பண்ணுற கலைஞர்களும் எங்கள் இதில் இருக்காங்க. ஓகே. பட் இந்த மாதிரி வந்து விரலை வச்சு அடிக்க வேண்டிய விசில் வந்து இதுக்காக தேவைப்படுமா? இப்போ வந்து சின்ஸ் யூ ஆர் சிங்கர்ஸ், விசில் சிங்கர்ஸ் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அந்த மாதிரியான விசில் வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? இல்லை தான் பக்கர் விசிலுங்கிறது விரலை உள்ளே வச்சு பண்ணுறது தான். பட் ரெகுலராக மக்கள் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி விசில் வச்சு பாட்டு பண்ணுறதுல விசில் அடிக்கிறது வேணா இருக்குமே தவிர, அதுதான் சொன்னேன், விசில் இசைக்கும் போது வந்து இப்படி வச்சு பாட்டு பண்ணுறது அவசியம் ஏற்பட்டதில்லை இது வரைக்கும். ஓகே, டன். ஸோ வந்து விசிலில் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் வந்து சூப்பராக சொல்லுறீங்க இல்லையா? இப்போ அதை பற்றி பேசும்போது எனக்கு அந்த வடிவேல் காமெடி தான் பண்ணியா வருது. இசை எங்கிருந்து வருது, அரையும் போது ஒரு சத்தம் வருது, அந்த மாதிரி இசை நம்மளுக்குள்ளே இருக்கு அப்படிங்கிறத வந்து இவங்க புரிய வச்சிருக்காங்க இல்லையா? ஆனால் அந்த இசை வந்து எவ்வளோ மணி நேரம் வந்து வெளிப்படும் அப்படிங்கிறதான் என்னோட டவுட். இப்போ வந்து ஒரு இசை கலைஞரால், ஒரு விசில் இசை கலைஞரால் எவ்வளோ நேரம் வந்து கண்டினியூஸாக வந்து விசில் இசைக்க முடியும்?
24 மணி நேரம் கூட முடியும். இப்போ 2 மாதங்களுக்கு முன்பு எங்கள் குழுவை சேர்ந்த ஸ்வேதான்ற பெண்மணி 18 மணி நேரம் தொடர்ந்து விசில் இசைச்சிருக்காங்க. இவங்க வந்து ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வந்து ஏஷியா லெவலில் வந்திருக்காங்க. உலக அளவில் நிறைய பேர் வந்து 24 மணி நேரம்லாம் கூட பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ விசில் நம்ம அடிக்கிறவங்கள மாதிரி ப்ரொஃபஷனல் பீப்புள் அப்படின்னா வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் தவிர்க்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் சொல்கிற மாதிரி புகைப்பழக்கம் மாதிரி. புகைப்பழக்கம் ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு இது பண்ணுறோம். அதை மற்ற மாதிரி சாப்பாடு விஷயத்துலையோ இல்லை ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது, அது மாதிரிலாம் என்ன வேணால் சாப்பிடலாம், எது வேணால் சாப்பிட்லாம், எது வேணால் சாப்பிட்லாம். அது அவங்களோட உடல் இது மட்டும் தான். என்னென்னா ரொம்ப சாப்பிட்டுட்டு உடனே விசில் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா உங்களுக்கு மூச்சு ஃபுல்லாக இருக்கும், மூச்சு விட்டு ஃபுல்லாக பாடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை தவிர இதுதான் சாப்பிடணும், அது சாப்பிடக்கூடாது, அந்த மாதிரி ஒன்றும். விசிலுக்கு முதல் எதிரி பயம்தான். ஏன்னா ஒரு 400 பேர் இருக்கும்போது வரும்போது இது வந்து காற்றை இது பண்ணால ட்ரை ஆகிடும். முதல்ல ட்ரை ஆகிடுச்சுன்னா அந்த இது வராது. ஸோ அந்த பயத்தில் என்ன ஆகும், காற்று தான் வரும், விசிலே வராது. அந்த பயம் எல்லாமே இருந்தாலே நல்லா பண்ணிடலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த நாங்கள் அந்த மூச்சை இழுத்து பண்ணும்போது ஆக்சிஜனானது மூளைக்கு நிறைய போகுது. அந்த மூளைக்கு அதிகமாக போகிறதுனால என்ன ஒரு 2 காரணங்கள். ஒன்று, அதிகமாக போகிறதுனால உடம்புல ஒரு எதிர்ப்பு சக்தி கிடைக்கிறது, எந்த வியாதியும் வராது, இறந்த வியாதியும் ஜாஸ்தியாகாது. 2வது பார்த்திங்கன்னா, அந்த நாள் முழுக்க நம்மளை ஒரு சுறுசுறுப்பான ஒரு மனுஷராக நம்மளால் இருக்க முடியும். எந்த ஒரு இதுவும் இருக்காது. நாள் முழுக்க அப்படி என்ன ஃப்ரெஷ்ஷாக இருக்க, நீ இவ்வளோ ஆஃபீஸில் இருந்த வரை ஃப்ரெஷ்ஷாக இருக்க அப்படின்வாங்க. ஏன்னா நான் ஆஃபீஸ்லேருந்து வரும்போதே 2 விசில் அடிச்சுட்டு வந்தேன்னா நான் ஃப்ரெஷ் ஆகிடுவேன். அது அவங்களுக்கு தெரியாது. நீ ஆஃபீஸ் போனியா, லீவ் போட்டியா, இல்லை எங்கள் வீட்டில் தூங்கினியா, இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கே அப்படின்வாங்க. காரணம் என்னென்னா, அந்த உடம்பு முழுக்க அவ்வளோ எப்போதுமே ஒரு மனுஷனுக்கு டல்லாக இருக்காருன்னா ஆக்சிஜன் குறைவு மூளைக்கு. இந்த விசில் இசையால் நீங்கள் 24 மணி நேரமும் சுறுசுறுப்பானவராக இருக்கலாம், உங்களுக்கு எந்த விதமான நோயும் வராது. ஓகே. ஆனால் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன அந்த பயம் இருந்ததுன்னா வந்து கண்டிப்பாக முடியாது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? இந்த பயம் வந்து நீங்கள் சொன்னது வந்து ஸ்டேஜ் ஃபியர். ஆனால் இதை தாண்டி பார்த்தீங்கன்னா வந்து பெண்கள், இப்போ பெண்கள் வந்து நார்மலாக வந்து இப்போ வந்து விசில் யாராவது அடிக்கிறாங்கன்னா அது கண்டிப்பாக வந்து ஒரு ஆணாக தான் வந்து இருக்க முடியும். அதாவது சின்ன வயசில் காலேஜில் அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஆனால் வந்து ஒரு பெண் வந்து விசில் அடித்தா சமூகம் கொஞ்சம் வந்து தப்பாக வந்து பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? ஸோ இந்த விசிலிங் இசையில் வந்து பெண்கள் எந்த அளவுக்கு வந்து இதில் வந்து பங்கேற்கிறாங்க, எந்த அளவுக்கு அவங்க ஆர்வம் காட்டுறாங்கன்னு சொல்ல முடியுமா? அதிக அளவில் இப்போ காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. எங்கள் விசில் இசை குழுவிலேயே பார்த்தீங்கன்னா 8 பெண்கள் இருக்காங்க. நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, 18 மணி நேரம் ஒரு பெண் சாதனை. அது பெண்ணு தான் சாதனை பண்ணியிருக்காங்க, ஆண் கூட சாதனை பண்ணல. ஒரு பெண் சாதிச்சிருக்கா. இதை உலக அளவில் நம்ம இன்டர்நேஷ்னல் விசிலர்ஸ் பார்த்தா கூட நிறைய பெண்கள் இருக்காங்க. ஓகே. அண்ட் இப்போ வந்து நீங்கள் உள்ள பாட்டுன்னு சொன்னோன்னே நீங்கள் வேற ஒரு விசில் சிங்கர், நீங்கள் எங்களுக்காக ஒரு பர்ஃபார்மன்ஸ் கூட பண்ணலன்னா எப்படி இல்லையா சௌமியா? கண்டிப்பாக சார். அதனால் நீங்கள் வந்து எங்களுக்காக ஒரு சின்ன ஒரு விசில் இசை பாட்டு பாட முடியுமா? உங்களோட ஃபேவரட் சாங். இந்த பாட்டே உண்மையிலேயே ஒரு விசில் மாதிரி தான் இருக்கும். அது இன்னும் விசில்ல கேட்கும்போது இன்னும் ரம்யமா தான் இருக்குன்னு சொல்லலாம். மட்டும் இல்லாமல் அது ஒரு நல்ல டெக்னிக் அப்படின்னு சொல்லலாம்ல. நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் பிடிச்சவங்க கிட்ட போய் சொல்லிட்டு வந்து அடி வாங்காமல் வந்துட முடியுமா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா விசில்லே சொல்லிட்டு அவங்களுக்கு புரியாத மாதிரியும் லைட்டாக புரிஞ்ச மாதிரியும் பண்ணிட்டு வந்துடலாம். சார், ஒருத்தர் முன்னாடி நின்று நம்மளுக்கு பிடிச்ச பாட்டு அவங்க முன்னாடி இப்படிலாம் வந்து பாட முடியலாம், அது மாதிரி விசில் அடிச்சு காட்டுறது அப்படிங்கிறது ஒரு நல்ல வாய்ப்பாக தான் இருக்கு. நான் முதல்லலாம் அந்த முதல்ல நாங்கள் சின்ன வயசுலேருந்தே இந்த விசில் இசை இருந்துகிட்டே இருக்கு. அப்போல்லாம் எங்கள் அப்பா அடிச்சுப்பார், விசில் அடிக்கிற ராஸ்கல் அப்படின்வார். அப்போல்லாம் பயந்து போய் தெரியாதனமாக போய் விசிலுக்கு அடிப்போம். இப்போ வந்து பேரண்ட்ஸே வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. என் பொண்ணுக்கு வந்து விசில் கற்றுக் கொடுங்க அப்படின்னு பேரண்ட்ஸே வராங்க. அந்த அளவுக்கு நிறைய முன்னேற்றம் அதில் வந்திருக்கு. வந்து இன்டர்நேஷனல் விசிலர்ஸ் டேல வந்து நம்ம பேசும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சூர்யா ஜோதிகா திரைப்படத்தில் வந்து ஒரு பக்கத்து வீட்டில் ஒரு குட்டி பையன் விசில் பண்ணிட்டு இருப்பான். உடனே அவங்க அம்மா வந்து சப்புன்னு அனுப்பிட்டு விசில் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு அது மூலமா அந்த அம்மாக்கும் அப்பாவுக்கும் பிரச்சனை வந்துடும். இவன் வந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்தா ஒரு விசிலிங் சவுண்ட் கேட்கும். என்னன்னு பார்த்தா அந்த சூர்யா ஜோதிகா அவங்க பொண்ணு 3 பேருமே வந்து விசில்லையே வந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்போதான் அந்த பையன் நம்ம வீட்டில் நான் விசில் பண்ணதுக்கே சண்டை வந்தது, இங்கே என்னன்னா அவ்வளோ ஜாலியாக இருக்காங்க. ஸோ வந்து இவங்க சொன்ன மாதிரி கரெக்டான நம்மளுடைய சந்தோஷத்தின் வெளிப்பாடு தான் இந்த விசில்னு நம்மளுக்கு புரியுது இல்லையா? பார்த்தீங்கன்னா டைம் இல்லாமல் வந்து ஓடிட்டே இருக்கும், இன்ட்ரெஸ்ட்
இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கூட இன்ட்ரெஸ்ட்டாக தெரியல நம்மளுக்கு டைம் இல்லைனா. பட் அந்த டைம் இல்லாத ஒரு காலை வேலையிலையும் எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்கப்போ அவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி சூப்பரான ஒரு டாபிக் எடுத்து இன்றைக்கி அதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்ட டைமில் எவ்வளோ பேச முடியுமோ அவ்வளோ பேசியிருக்கோம் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா. ஆனால் வந்து விசில் அப்படின்னு எடுத்துட்டாலே இதை பற்றி வந்து வேறு ஆங்கிள் வந்து பேசிகிட்டே போகலான்னு சொல்லலாம். ரொம்ப என்டர்டைனிங்காக இருந்துச்சு உங்க கூட இப்போ பேசுறது. இயற்கை வந்து சந்தோஷமாக இருக்கும்போது அடிக்கிற காற்று தான் விசில் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உங்ககிட்ட பேசணும்னு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு கூட சொல்லலாம். நாங்களும் வந்து நீங்கள் அடுத்த வாட்டி உங்களை மீட் பண்ணுறதுக்குள்ள விசில்லாம் ஃபுல்லாக ட்ரெயின் ஆகிட்டு ஓரளவுக்கு வந்து ஒரு அரைப்பாட்டாவது பாடுறதுக்கு ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டுடே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் என்டர்டைனிங் இந்த நிகழ்ச்சிக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில் பார்க்கலாம். புதிய எஃப்எம் ஸ்டேஷனில் இது இனியவை என்று. வெல்கம் பேக் புதியகம் எஃப்எம் ஸ்டேஷனில் காலை வேலையில் எல்லாருமே கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கிறது இனியவை நிகழ்ச்சி. இன்றைக்கி ஒரு சூப்பரான டாபிக் பற்றி கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. 2 கெஸ்ட் வந்து பேசிட்டு போனாங்க. பொதுவாக வந்து ஒரு காற்று தான் வருது அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லி எல்லாம் கலைப்பாங்க. ஆனால் காற்றே கொஞ்சம் நயமாக வந்தால் விசில் சாங் இல்லையா? அந்த விசில் சாங் அப்படின்னு வந்து சொல்றத விசில் இசை அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஆமாம் ஆமாம் கரெக்ட். இதில் வந்து மாற்றி சொல்லுவாங்க. பட் இனிமே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப கிரியேட்டிவான விஷயம். இது மாதிரி நிறையா விஷயங்கள்லாம் வந்து சொசைட்டியில் இருந்தால் தான் வந்து நம்மளுக்கு போர் அடிக்காது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. ஏன்னா ஒரே மாதிரியான விஷயங்களை பார்த்துட்டே இருக்கும்போது லைஃப்பில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்போது தான் லைஃப்ல வந்து ஸ்பைஸ் அண்ட் எவ்ரிதிங் நைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால ஃபீல் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் ஸ்ப்ரெட் ஆனாதான் வந்து கொஞ்சம் நம்ம சொசைட்டியோட பார்வையும் மாறும் அப்படின்னு சொல்லலாம் வரும். கரெக்ட் தான். மெயின் ஸ்ட்ரீம் விஷயங்கள்லாம் இதுதான் அப்படின்னு நம்ம எப்பவுமே யோசிச்சுட்டு இருக்காம இந்த மாதிரி குட்டி குட்டி புதுமையான விஷயங்களும் இருக்கும் அப்படின்னு ஏன்னா நம்ம சொசைட்டியே ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சொசைட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ யாருமே இப்போ காமாவே இருக்கிறதுல நம்மளே பாருங்க நிறைய நேரத்தில் வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடும் இல்லையா. கரெக்ட் தான். ஸோ இந்த காமா இருக்கிறத பற்றி ஏன் நீங்கள் பேசுறீங்க? அதான் வந்து யோகாசனாலே அதான் கற்றுக் கொடுத்துட்டு போயிட்டாங்களே. ஆனால் இந்த காம் அப்படிங்கிற வார்த்தையோட வேர் சொல் தெரிஞ்சா தானே நம்ம அந்த அளவுக்கு ஃபீல் பண்ண முடியும். நீங்கள் அப்படி வரீங்களா? ஓகே, காம் அப்படிங்கிற வார்த்தையோட வேர் சொல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஐயா வணக்கங்க. வணக்கம். நம்ம பேச்சு வாக்கில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம குழுவாக நம்ம நண்பர்களோடு இருக்கும்போது என்னடா எப்போவுமே அமைதியாகவே இருக்கேன், பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறது உண்டு. அந்த அமைதிக்கு காமாக இருக்கிறது அப்படின்னு அந்த சொல் எப்படி வந்ததுங்க ஐயா? மிக சுவையான ஒரு செய்தி அது. அந்த காம்ங்கிற சொல்லின் வரலாற்றை ஆங்கிலத்தில் படித்த பொழுது ரொம்ப வியப்பாக இருந்தது. இந்த கலோரின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, கலோரின்னா என்னது? அதாவது நம்ம தேவையான, அதாவது உணவுக்கு நம்ம எடுத்துக்கிறோம்னா ஒவ்வொரு உணவுலையும் இவ்வளோ கலோரி வந்து நம்ம உடம்புக்கு தேவை அப்படிங்கிறது. வெப்ப ஆற்றல். வெப்ப ஆற்றல். அந்த கலோரிங்கிறது வெப்பம். இந்த கலோரிங்கிற சொல்லோட உறவுள்ளதுன்னு எழுதியிருக்கிறாங்க காம்ங்கிற சொல். எனக்கு புரியலை, என்ன கலோரிங்கிறதுக்கு வெப்பம்னு பொருள், இந்த காம் என்ற சொல் அமைதின்னு பொருள். இதுக்கு அதுக்கு என்ன உறவு என்று பார்த்தால் அவங்க எழுதியிருக்கிறாங்க. ஆங்கில மேதைகள், வேறு சொல் அறிஞர்கள் எழுதியிருக்கிறாங்க. அதாவது ஏன் தம்பி வேலைக்கு வரல, ஒரே மழை. ஏன்பா இன்னைக்கு பள்ளிக்கூடம் போகலையா, வேலைக்கு போகலையா, ஒரே வெயில். இப்போ என்ன பேசுகிறோம், கேட்ட கேள்வி என்ன, ஏன் வேலைக்கு போகலங்கிறதுக்கும் மழைங்கிறதுக்கு என்ன தொடர்பு? மழை இருந்தது அதனால தான் நான் வேலைக்கு போகல அப்படிங்கிற எல்லாமே அதில் அடக்கம். ஒரே வெயில், ஒரே புயல். ஏன் வீட்லேயே இருக்க, ஒரே புயல் அடிக்குது அதனால் போகலன்னு சொல்லல, புயல் அவ்வளோதான். ஒரு மழை பெய்யுது, போய் நான் எங்கே நனைஞ்சி வீணாக போயிடுவேன் உடம்பு, அதெல்லாம் சொல்கிறதில்ல. ஒரு மழை, ஒரே வெயில், ஒரே புயல். அதே போலத்தான் ரொம்ப வெயில் அதிகமாக இருந்த காலத்தில் ஓய்வு எடுத்திருக்காங்க, அமைதியாக இருந்திருக்காங்க. ஓய்வு தான் அமைதி. வெயில் காரணமாக அமைதி. வெயில் காரணமாக, வெயிலின் காரணமாக வெளியில் புறப்படலை. இந்த கலோரிங்கிறதுல இருக்கிற கால் கான் என்று, காம் என்று CALM, காம் என்ற சொல்லுக்கு வெப்பம்னு தான் பொருள். காம்னா வெப்பம் தான். அந்த கலோரியோட உறவுள்ளதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போ அது வெப்பமாச்சு. இங்கே காம்ங்கிறதுக்கு என்ன உறவுன்னு பார்த்தா ஒரே வெப்பம், ஒரே ஹீட். அதனால் ரெஸ்டிங் டைம் அப்படின்னு அதுக்கு பொருள். எதனால் அதுக்கு ரெஸ்டிங் டைம், ஓய்வு நேரம், அமைதியாக இருக்கிற நேரம்னா வெயிலின் காரணமாக. காலையில் நடப்போம். இந்த சிலப்பதிகாரத்தில் கோவலன், கண்ணகி, கவுந்தியடிகள் 3 பேரும் மதுரை பயணம் போனாங்க இல்லையா. அப்போ காலையில் நடப்பாங்க, 11 மணிக்கு தங்கிடுவாங்க. வெயில் தணிந்த பிறகு மாலையில் நடப்பாங்க. அப்போ எப்போ ஓய்வு எடுத்தாங்க, அந்த வெயில் நேரத்தில் தான். அந்த கால் என்ற கலோரி வெப்பத்தை குறிக்கிற சொல் இருக்குது. அதுதான் அந்த வெப்பத்தின் காரணமாக அமைதியாக இருந்தார்கள், வேலை செய்யாமல் ஓய்வில் இருந்தார்கள், ஒடுங்கி இருந்தார்கள். புரியுதுங்களா? காலவாய் என்றால் என்ன பொருள்னா,
வெப்பம்னு அர்த்தம். காலம்னா வெப்பம் தமிழில். கல்லை நாம் பசிய கல்லை வந்து சுடுறோம். சுட்ட கல் செங்கல், செவந்து போகிற கல் செம்கல், செங்கல்னாச்சு. அது காலவாயின்னு பேர். காலம்னா சூடுன்னு பொருள் தமிழில், வெப்பம்னு பொருள். வாய்னா இடம், காலவாய்னா வெப்பமாக இருக்கிற இடம். எப்பொழுது நெருப்பு அதை கட்டையெல்லாம் வச்சு எரிக்கிறோம் இல்லைங்களா, இந்த கால் என்ற சொல் தான் காலம் காலவாய் என்றெல்லாம் வந்தது. இந்த கால் என்ற சொல் தான் கால் கலோரி என்று மேலை உலகத்தில் போச்சு. லகரம் வந்து நாக்கை மடித்து சொல்கிறோம் இல்லைங்களா, வெள்ளம் உள்ளம். இந்த ல ஒலி வந்து ஆரிய மொழிகளுக்கு கிடையாது. இப்போ காளின்னு நாம் சொன்னால் சம்ஸ்கிருதத்தில் காளி, களங்கம்னு நாம் சொன்னால் கலங்கா. இந்த லாவாக தான் வரைக்கும். அந்த கால்ங்கிறது கால் நாகி கலோரி என்று வெப்பத்தை குறித்தது. அந்த கால் தான் காம். இப்போ சொல்லுங்க, என்ன புரியுது? இல்லை, அது காம் அப்படிங்கிறது வந்து முதல்ல வெப்பம் தான். ஏன் அமைதியாக இருக்கிற வெயில், அந்த வெயிலுங்கிறதுக்கான சொல் தான் கால். அது உள்ளடக்கம். உள்ளடக்கம் இல்லை, அதான் அந்த இவ்வளவு தூரம் அந்த சொல்லுக்குள்ளே வரலாறு இருக்குது. ஏன் அமைதியாக இருக்கிறேன்னா வெயில் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வெயிலுங்கிறதுக்கு அங்கே என்ன சரியான சொல்ல அவங்க பயன்படுத்தினாங்க? கால். அதான் வெப்பம், வெப்பமாக இருக்குது, ரொம்ப வெப்பம். அதுதான் இந்த காம்ங்கிற சொல்லுக்கே வரலாறு இருக்குது. இல்லை, அதான் காம் அப்படின்னா அமைதி அப்படிங்கிறது மட்டும்தான் இதுக்கு வரைக்கும் எனக்கு தெரிஞ்சதாக இருந்தது. ஆனால் இந்த காமுக்கு உள்ள இவ்வளோ வெப்பம் இருக்குது அப்படிங்கிறது இப்போ தான் தெரிய வருது. வெப்பமான நேரத்தில் எடுத்த ஓய்வு, அதன் பிறகு பொதுவில் அமைதியாக இருப்பதற்கும் அது வருது. அதே தான் பொருத்தமாக இருக்குது. ஆமாம். காம் அப்படிங்கிற அந்த சொல் எப்படி வந்தது, அதுக்குள்ளே என்னென்ன உட்சொற்கள் இருக்குது, உள்ளடக்கம் என்னவா இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக தெளிவாக பார்த்துருக்கோம். ரொம்ப நன்றி. நன்றி. நீங்க ஒரு கிரியேட்டிவான பர்சன் மிஸ்டர் வருண். எப்படி சொல்றீங்க? ஆனா டெய்லி இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பஞ்ச் டயலாக்லாம் யோசிச்சு சொல்றீங்கல்ல. ஆனா கிரியேட்டிவான பீப்புளுக்கு தனியாக அடையாளம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் நான் கிரியேட்டிவான பீப்புள் அப்படின்னு சொல்ல வரல. நான் வந்து சில நேரத்தில் படிச்சு பார்க்கும்போது ஒரு வேளை இப்படிலாம் இருந்தால் அப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற அளவுக்கு. பொதுவாக வந்து இந்த டே ட்ரீமிங் பண்ணிருந்தா அதுக்கப்புறம் வந்து அவங்களே அவங்க ஒரு வேர்ல்டுக்குள்ள இருப்பாங்க. டக்குன்னு போர் அடிச்சிருது அப்படி அந்த மாதிரி. ஆமா, ஏன்னா அவங்களுக்கு லைஃப் ரொம்ப எக்ஸைட்டடாவே இருக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. அண்ட் குட்டி குட்டி விஷயத்துல கூட அவங்களுக்கு சந்தோஷமான விஷயங்கள் ஏதாவது இருக்கும். ஆனா இதெல்லாம் நீங்க எங்க சிட்டிங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியும். ஏன்னா நானும் அந்த வெப்சைட்டை போய் விசிட் பண்ணேன். நம்ம ரெண்டு பேருமே பார்த்துட்டோம், அதை தான் வந்து சொல்ல போறோம். அதுக்கு முன்னாடி சில கருத்துக்கள்லாம் சொல்லி நானும் ஒரு அறிஞர் மாதிரி ஃபீல் பண்ணலாம்னு பார்த்தா முடியாம பண்ணிட்டேன். இருந்தாலும் வந்து நாம ஃபீல் பண்ணா மட்டும் பத்தாது, வெப்சைட்டை பார்த்துட்டு வந்து ஆடியன்ஸும் ஃபீல் பண்ணோம் இல்லையா. ஸோ என்ன வெப்சைட் அப்படிங்கிறத சொல்றேன். justsomething.co. justsomething.co அவ்வளவுதான் இருக்கலாம். அதுக்காக இவ்வளவு சிம்பிளாவா இருக்கு. என்ன ஸ்பெல்லிங் அப்படிங்கறத சொல்றேன். justsomething.co. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஒரு விஷுவல் மேகசின் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு இபுக் மாதிரி இது ஒரு மேகசின். இந்த மேகசின் வந்து மெயினா பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேருக்கு வந்து படிக்கிறது அப்படிங்கறத விட வந்து விஷுவலா பாக்குறது தான் வந்து பிடிக்கும். இப்போ வந்து பெரிய பெரிய லெக்சர்ஸ் அப்படிங்கறத விட அதை வந்து சிம்பிளிஃபைடா வந்து ஒரு வீடியோ அந்த மாதிரி இருக்கிறதா வந்து பிடிக்கும். ஸோ அந்த மாதிரியான பீப்புளுக்கு மட்டுமே இந்த ஒரு வெப்சைட் அப்படின்னு வந்து இந்த ஒரு மேகசின் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த மேகசின்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்கும், நிறைய போஸ்ட். ஆனா எல்லாமே வந்து ரொம்ப விஷுவலா இருக்கும், போட்டோஸ் வீடியோஸ் வச்சு. அதில் வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க படிச்சீங்க இல்லையா, அந்த ஒரு போஸ்ட் ஒரு கிரியேட்டிவான பர்சனுக்கு வந்து என்னென்ன அபிலிட்டிஸ் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு விஷுவல் ரெப்ரஸன்டேஷன்ல கொடுத்துருப்பாங்க. இன்னொன்று ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வந்து படிச்சேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எபிக் ஃபெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, நம்ம ஏதாவது ட்ரை பண்ணி ரொம்ப பேடா போயிட்டு இருக்கோம். அந்த மாதிரி வெட்டிங் கேக்ஸ் வந்து டிசைன் பண்றாங்க இல்லையா. கப்பல் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு ஆர்டர் பண்ணிருப்பாங்க. பட் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு எபிக் ஃபெயில் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு வெட்டிங் கேக் கிடைச்சிருக்கும்ல, அந்த மாதிரியான வெட்டிங் கேக்ஸ் ஒரு போட்டோஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ பார்க்க கொஞ்சம் வந்து ஹியூமரஸா இருந்தது, ஹிலேரியஸா இருந்ததுன்னு சொல்லலாம். உங்களுக்கு கஷ்டம் அதை பார்க்க ரொம்ப இஷ்டம், அந்த மாதிரி நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்குன்னு சொல்ல வந்தேன். ஓகே, justsomething.co. ஆமா. சரி சரி, நீங்களும் கிரியேட்டிவ் தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? எப்படி இருந்துச்சு இன்னைக்கு எங்களோட ப்ரோக்ராம்? கிரியேட்டிவாக இருந்துச்சா, இல்லை நிறைய விஷயம் கிரியேட் பண்ணால் நல்லா இருக்குமா அப்படிங்கிறத உங்களோட ஃபீட்பேக் மூலமா தெரிவிங்க. feedback@pudiyugam.tv அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு. அப்படி இல்லைனா இப்போ ஸ்க்ரீனில் தெரியிற அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து கடிதம் எழுதி அனுப்பலாம். இல்லை டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கு, கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஓகே, நாங்கள் அப்படியே விசில் அடிச்சுட்டே கிளம்புறோம். அப்படி ட்ரை பண்ணி முடியலனா விசில் பற்றி கற்றுக்கிறதுக்காக கொஞ்சம் போயிட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஃபுல்லாகவே வந்து டே ரொம்ப ஸ்ட்ரெஸ் இல்லாமல் போகுது. ஏன்னா சூப்பரான விஷயங்கள்லாம் நம்மளோட ஷோவில் பார்த்துருக்கோம், சொல்லியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களுக்கும் அப்படி தான் இருக்கும்னு நம்புறோம். திருப்பி நாளைக்கு அவங்களோட டே எக்ஸைட்டிங் ஆக்கிறதுக்காக இப்போ கிளம்புறோம் புதிய FM ஸ்டேஷன்ல. இனியவை இன்று வித் சாமியா and Varun.